குட்டி கதையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு அம்மா அவங்க மகனும் அம்மாவும் சாப்பிடறதுக்கு உட்கார்றாங்க. ஒரு தட்டுல மேல சாப்பாட்டுக்கு மேல ஒரு முட்டை, இன்னொரு தட்டுல முட்டை இல்ல. ரெண்டையும் வச்சு அம்மா கேக்குறாங்க, இது ரெண்டுல உனக்கு என்ன வேணும்? பையன் என்ன எடுப்பான்? முட்டை உள்ள தட்டை வேகமா எடுக்கிறான். அம்மா முட்டை இல்லாத தட்டை பிசைறாங்க, உள்ள 2 முட்டை இருக்கு அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்சிடறான். மறுநாள் மறுபடியும் சாப்பிடறதுக்காக உட்கார்றாங்க. ஒரு தட்டுல ஒரு முட்டை இருக்கு, இன்னொரு தட்டுல சாதத்துக்கு மேல 2 முட்டை இருக்கு. இதுல உனக்கு என்ன வேணும்னு அம்மா கேக்குறாங்க. 2 முட்டை இருக்கிற தட்டை வேகமா எடுக்கிறான். அம்மா இந்த ஒரு முட்டை இருக்கிற தட்டை பிசைறாங்க, உள்ள இன்னும் 2 முட்டை இருக்கு, மொத்தம் 3 முட்டை. அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிடறான். இன்னும் ஒவ்வொரு நாள் அம்மா நம்மளை ஏமாத்திடுறாங்க. 3வது நாள் அதே மாதிரி 2 தட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒரு தட்டுல ஒரு முட்டை இருக்கு, இன்னொரு தட்டுல 2 முட்டை இருக்கிறது. உனக்கு எது வேண்டும் அம்மா கேக்குறாங்க. மகன் ஒரு கணம் சிந்தித்து விட்டு சொல்கிறான், அம்மா உனக்கே தெரியும் எனக்கு எது தேவை எது தேவையில்லை என்பது உனக்கு தெரியும். வீட்டுல நீதான் அதிகமா வேலை செய்யற, நம்ம வீட்டின் முக்கியமான கதாபாத்திரம் நீதான். நீ எதை எனக்கு தேர்வு செய்து கொடுத்தாலும் நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் அம்மா. நீ எனக்கு எது கொடுத்தாலும் ஓகே. அம்மா சிரிச்சுக்கிட்டே ஒரு முட்டை இருக்கிற தட்டை அவனுக்கு கொடுக்கறாங்க. அவனும் சந்தோஷமா வாங்கி பிசைஞ்சு பாக்குறான். உள்ள 2 முட்டையும் அவனுக்கு பிடிச்ச ஒரு சிக்கன் பீஸும் இருக்கிறது. அம்மா சிரித்து கொண்டே சொல்கிறார்கள், என்றைக்கு மற்றவர்களின் மகிழ்ச்சி மற்றவர்களின் தேவை முக்கியம் என்று நீ நினைக்கிறாயோ அந்த கணத்திலிருந்து இயற்கை அல்லது இறைவன் உனக்கு 2 மடங்காக அதை திருப்பி தரும். இதுதான் இயற்கை நமக்கு மாற்று என்று அந்த அம்மா சொன்னார்கள்.